நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக சேலத்தில் நடிகர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். We had to go to the court to get a stay on the previous date. அதாவது ஜூலை 15th வைக்க வேண்டிய எலெக்ஷன், புதன்கிழமை வைக்க வேண்டிய எலெக்ஷன், இரண்டு அட்வொகேட்ஸ் முன்னிலையில் எலெக்ஷன் நடக்க வேண்டியது, அதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நவ் ஃபைனலி சண்டே அக்டோபர் 18 செயின்ட் எப்பா ஸ்கூல் சென்னையில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஆப்போசிட் இருக்கிற அந்த ஸ்கூலில் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓட்டிங் நடக்க போகுது. எல்லா உறுப்பினர்களும் வந்து ஓட்டு போடணும், மனசாட்சிக்கு ஏற்றபடி ஓட்டு போடணும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேன்வாசிங் பண்ணும்போது மேக்ஸிமம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல, ஓட்டு வந்து பதிவு பண்ணணும். ஸோ அக்டோபர் 18 கண்டிப்பாக எலெக்ஷன் நடக்கும். நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம், இது உறுதி. ஐ ஆம் ரியலி ஹாப்பி தட் அதர் கிராஃப்ட்ஸ் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆகட்டும், டைரக்டர்ஸ் யூனியன் ஆகட்டும், அவங்க வந்து சமரசம் பேசுறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதை நான் மதிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் எங்களோட உணர்வுகளும் நாங்கள் மதித்து ஒரு முடிவு எடுக்கிறோம். இது ஏதோ ஒரு கோவத்திலையோ ஒரு ஆதங்கத்திலையோ இல்லைங்க. எலெக்ஷன் எல்லா பாடிக்கும் எலெக்ஷன் நடக்கணும், அதான் முறை. 3 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் 2 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். எல்லா எலெக்ஷனும் நல்லபடியாக நடந்து நல்ல நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து அந்த பாடி வில் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி ஃபார் த நெக்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி தான் அடுத்த 3 வருஷத்துக்கு நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நல்ல வகையில் ஃபங்க்ஷன் ஆகணுன்ற அடிப்படையில் எங்கள் அணி வந்து வெற்றி பெற்று வி வாண்ட் டு கோ அஹெட். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் கார்த்தியும் விஷாலும் இவங்கெல்லாம் வந்து எங்கள் பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்களா, கார்த்தியும் விஷால் வந்து சங்கம்லாம் எப்படி நடத்தணும் தெரியுமான்னு. ஐயா, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். தேர் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் எவ்ரி திங். பட் நானும் ஒரு தயாரிப்பாளர், நாங்களும் வந்து சொந்த நிறுவனங்கள் வச்சுருக்கோம். எப்படி நடத்த போகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. எல்லாரையும் கௌரவப்படுத்தி முதல்ல எல்லா மெம்பர்ஸை அவங்கவுங்க கோரிக்கைகளை ஏற்று அவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் வரோம். பதவியில் உட்காந்து தான் அந்த நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தான் எலெக்ஷனில் நிற்கலான்னு முடிவு பண்ணோம். நாங்கள் 3 வருஷமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். என்கிட்ட லெட்டர் இருக்குது, 45 லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. 3 வருஷமா நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணது காரணம் என்ன, பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். 3 வருஷமா கேட்ட கேள்விக்கு வந்து திரும்ப திரும்ப பதில் வராம நீடிச்சுட்டே இருந்தது. தென் இட் கேம் டு அ பாயிண்ட், அவங்க தான் சொன்னாங்க, அப்படி இருந்தா தேர்தலை சந்திச்சு நீங்க ஜெயிச்சு நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்ன அதே விஷயம் தான். அந்த அடிப்படையில் வி டிசைடு ஓகே எலெக்ஷன்ல நிற்கிறது தப்பு இல்லைங்க. இட் இஸ் டெமோக்ரஸி, அதுல தப்பே இல்லை. ஸோ வி ஹவ் டிசைடட் ஓகே எலெக்ஷன்ல நின்று அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும் உறுப்பினர்களுக்கு. எஸ், வி ஆர் கோயிங் அஹெட் அக்டோபர் 18. வி ஆர் நாட் கோயிங் அஹெட் ஃபார் காம்ப்ரமைஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், சந்திச்சுட்டு தென் வி ஆர் கோயிங் டு நாமக்கல் டு மீட். சார் பிளவு இல்லை சார். தேர்தல் வந்து நடக்கும்போது அது வந்து தேர்தல் நடக்கும்போது எப்பவுமே இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2 அணியா இருக்கு, நிறைய சுயேட்சை இருப்பாங்க கேண்டிடேட்ஸ். இட் இஸ் நாட் டு ஸ்பிளிட் த நடிகர் சங்கம். இது வந்து ஏன் நடிகர் சங்கம் மட்டும் அந்த கேள்வி வருது? தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்குது, எல்லா சங்கத்திலும் எலெக்ஷன் நடக்குது. ஏன் அப்போ வந்து அந்த கேள்வி வரமாட்டேங்குது? ஏன் யூனிட்டி பிரிக்கிறீங்க? இட் இஸ் நாட் டு ஸ்பிளிட் யூனிட்டி. இன்னும் வலுவுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சி இது. இன்னும் வலுவுபடுத்துறதுக்காக இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து வரணும், சேர்ந்து செயல்படணும், சேர்ந்து வந்து நல்லது நடக்கணும். அந்த நடிகர் சங்க நிலம் 19 கிரவுண்ட், அந்த இடத்துல எங்க பில்டிங் வேணும். நான் கேட்கல, தனிப்பட்ட முறையில் நான் கேட்கல, அந்த இடத்துல பில்டிங் வரணும்னு எல்லா உறுப்பினர்களும் ஆசைப்படுறாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக தான். There is no question of creating a rift in the நடிகர் சங்கம். இல்ல சார், ஒருவேளை அவங்க வந்து எங்களோட சேர்ந்துட்டாங்கன்னா ஓரணி
சொல்லிருக்காங்க இல்லையா, சமரசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இவங்க நல்லா செயல்படுவாங்க, இந்த அணியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா செயல்படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க எங்களோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நீங்க பொறுப்புல வாங்க, இது வரைக்கும் நாங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், பட் இப்போ பொறுப்பை உங்க கைக்கு கொடுக்குறோம், இளைஞர்கள் கையில குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விஷால் எந்த பதவி கேட்டாலும் நாங்க கொடுக்க தயார், விஷால் சமரசத்துக்கு தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது ஜனநாயக முறையில எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவரே தான் வரப்போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். பேப்பர்ஸ்ல ரெக்கார்ட்ல எப்படி இருக்கணும்னா இவர் எலெக்ட் செய்யப்பட்டாரு அப்படின்றது ஒரு இருந்ததுன்னா ரெக்கார்ட்ல கரெக்டா இருக்கும். சொந்த பிரச்சனைக்காக தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்காரு. இது நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் குடும்பம் இல்ல. நேற்று நீங்க நாங்க எல்லாமே சொந்தம் தான் சார், நடிகர் சங்கமே ஒரு சொந்தம் தான். அவங்க நேற்று குற்றச்சாட்டு என்னன்னா விஷாலோட சொந்த பிரச்சனை, தனிப்பட்ட முறை பிரச்சனையில தான் இந்த குடும்பத்தையே உடைக்கிறாரு அவரு. இந்த பிரச்சனை தொடர்ந்து நான் ஏன் சார் சரத்குமார் சார் ராதிகா அம்மா குடும்பம் நான் ஏன் சார் பிரிக்கணும்? நான் குடும்பங்கள் சேரணுன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் உழைக்கிறோம். எந்த பிரச்சனை சொந்த இல்ல, எந்த பிரச்சனை நான் கேக்குறேன். சிசிஎல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்ப சரத்குமாருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி ராதிகா மேடம் கூட மட்டும் பேசினாங்க. அந்த பிரச்சனை 3 வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனையா அது அப்படியே வளர்த்து இப்போ சங்கத்தை உடைக்கிறாங்க. சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாரும் சீனியர் ஆக்டர்ஸ். விஷால் சொந்த ஹிடன் அஜெண்டா பின்னாடி ஒரு விஷயம் சார். இப்ப நாங்கெல்லாம் முட்டாள் கிடையாது, நான்லாம் முட்டாளே கிடையாது. சொல்றதுதான் சொல்றது, ஒரே கேள்விதான், ஒரே பொருள் தான். இல்ல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு சார். பாண்டவர் அணிதான் அது, இளைஞருடைய அணிதான். இதுல எல்லாருக்குமே கடமை இருக்கு, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கும். தனிப்பட்ட முறையில விஷால் ரெட்டின்னு தனிப்படுத்த பாக்குறது என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல சார், நேத்து நடந்த பிரஸ் மீட்ல சிம்பு உங்களுடைய ஒருமையில பேசுறதோட உங்க இந்த நாடக சங்க இதை தொடர்பா உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது பத்தி இல்ல, நான் நடிகன், உறுப்பினர் கார்டு இருக்கு, முறையா நான் எலெக்ஷன்ல நிக்கலாம். சோ தம்பி அது போதும். உங்க தரப்புல இருந்து ஒரு சில பேரை பெருமுகம் அவங்கள பார்க்க முடியுது. உதாரணம் சொல்ல போனா ஒரு பாக்கியராஜ் சார் லாஸ்ட் வீக் உங்க கூட இருந்தார் போல. சார் நான் இது நான் தான் சொல்றேன். சாந்தனவே இருக்கார், கேளுங்க. நேற்று இவங்க ஊர்வசியா நெல்லடியுடைய பார்க்கும்போது அவங்க அவரும் சாப்பிட்டுருக்காங்க. யாரு பாக்கியராஜ் சார். அது நீங்க ஒரே ஒரு விஷயம், இப்போ நீ பேசுறியா? சாந்தனு இல்ல அதான் முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேர் போனாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேர் வந்தாங்க. ஸோ இதனால 2 ஃபங்க்ஷனுக்கும் வந்தாங்க. இதெல்லாம் இட் இஸ் நாட் அவர் கன்சர்ன் அட் ஆல். பாக்கியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் we were so happy. அவர் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு பேசினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணல, அந்த குடும்ப விழால பாக்கியராஜ் சார், பிவி சரோஜாமா அத்தனை பேர் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களுக்கு விலாசம் இல்ல, அந்த விழா நாங்க அந்த ஃபங்க்ஷன்ல பாக்கியராஜ் சாரை பாக்குறதுக்கு இளம் நடிகர்கள் எல்லாருக்கும் எங்க வாய்ப்பு கிடைக்குது? ஸ்டார் நைட் ஷோலயோ இல்ல எங்கிட்டயாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல தான் கிடைக்குது. அதுதான் நாங்க சொல்றோம். சார் பாக்கியராஜ் சார் அந்த இடத்துக்கு போய் பேசினது யாருக்குமே வருத்தம் இல்ல, யாருக்குமே வருத்தம் இல்ல. ஓட்டு அன்னைக்கு ஓட்டு போடும்போது அந்த எண்ணிக்கை யாரு ஜெயிச்சாங்க, ஜெயிக்கும் போது கூட நான் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, இத்தனை பேர் ஓட்டு பதிவு பண்ணலன்ட்டு. நான் அது சொல்ல மாட்டோம். இட் இஸ் நத்திங் ராங். உங்களையும் கார்த்திக்கும் பின்னாடி யாரும் ஏக்குறாங்கன்னு விஷால் சொன்ன மாதிரி அப்பா பிரச்சாரம் பண்றதுக்கோ நான் இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன், நான் இங்க இந்த அணியில சேர்றேன், இந்த அணியில இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், நீங்களும் இங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சைடு போல. ஒரு ஃபேமிலியே இந்த சைடுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த சைடுல அவருக்கு எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த சைடு போயிருக்காரு. மற்றபடி எந்த அணி கரெக்டா செயல்படுமோ, மொத்தமா சங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும், ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும், நாடக நடிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும், அது எந்த அணி செஞ்சாலும் அந்த அணி நான் சப்போர்ட் பண்ணணும் சொல்லியிருக்காரு. மற்றபடி நான் இந்த சைடுக்கு இந்த அணிக்கு வந்துட்டேன், இல்லை இந்த அணிக்கு வந்துட்டேன், இவங்க தான் சப்போர்ட் பண்ணேன், இவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண போல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த அணி கரெக்டாக செயல்படும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்.